ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ லாலிபப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. அதே போல் ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டு தட்டிக்குங்க. அது கூடவே எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி போட்டு தட்டிக்குங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு இந்த 3ஐயும் நைஸாக பேஸ்ட் மாதிரி தட்டிக்குங்க. இப்போ வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க மேஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மேஷர் இல்லாததால் நான் பருப்பு கடையிற மத்தில் மேஷ் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு நைஸாக கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்க நைஸாக மசிச்சாச்சு. இப்போ அதில் அந்த இஞ்சி, பச்சை மிளகா, அந்த சீரகம், அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. அது கூடவே கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போது கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு பத்தாத மாதிரி இருந்தால் இப்போ கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மசாலாவை உருண்டை பிடிக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு உருட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், இதே போல் எல்லா பொட்டேட்டோவையும் உருட்டிக்குங்க. நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து உனக்கு 20லேருந்து 25 பால்ஸ் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொட்டேட்டோவோட அளவு நீங்கள் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் மீடியமாக கரைச்சிக்குங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ பால்ஸை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் பிரெட் க்ரம்ஸில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. வடச்சட்டியில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. ரொம்ப எண்ணெய் ஹீட்டாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த பொட்டேட்டோ பால்ஸை ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. பிரெட் க்ரம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன் சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்துருச்சு. இப்போது எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக லாலிபப் மாதிரி பண்ணலாம். லாலிபப் மாதிரி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி குத்திடுங்க. இப்போது டேஸ்டியான பொட்டேட்டோ லாலிபப் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.